ஹலோ கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு அனுஷ் கர்பல். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது ஈஸியாக நம்மளோட தலைமுடியில் எப்படி டேங்கிள்ஸாக ரிமூவ் பண்ணலாம் அண்ட் எதனால் இந்த சிக்கு விழுது அண்ட் இதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டேங்கிள்ஸை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு சில பாயிண்ட்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அது என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் வெளியே போகும்போது ஃப்ரீ ஹேராவோ அல்லது போனிடெயில் விடுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ ஏதாச்சும் நம்ம ட்ராவலில் இருக்கிறோம் இல்லை பைக்கில் போகிறோம் அப்படின்னா அந்த காற்றுக்கு பொல்யூஷன்ஸ்க்கு முடி வந்துட்டு கண்ணா பின்னான்னு சிக்கு விழுந்துடுங்க. ஹேரும் சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும் அண்ட் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நம்மளே இடம் கொடுத்த மாதிரி ஆகிடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹேரை நல்லா பின்னிட்டு கவர் பண்ணிவிட்டு வெளியே கிளம்புங்க. செகண்ட் ஒன், ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்புலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்டலாக அப்ளை பண்ணுங்கள். முடியை வந்துட்டு ரொம்ப போட்டு ரப் பண்ணக்கூடாது. ஸோ சிக்கு எடுத்துகிட்டு ஹேர் வாஷ் பண்ணால் கூட நிறைய சிக்கு விழாமல் பார்த்துக்கலாங்க. ஹேர் வாஷ் பண்ண பிறகு டவல் வச்சு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக ட்ரை பண்ணுங்கள். டவலை தலையில் போட்டு ரொம்பவும் தேய்க்கக்கூடாது. இதனாலையும் ஹேர் சீக்கிரமாகவே சிக்கு விழுந்துடுங்க, ஹேரும் டேமேஜ் ஆகிடும். தேர்ட் ஒன், ஹேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது கவனமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஹேர் என்ன டைப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஷாம்புவோ அல்லது கண்டிஷ்னரோ பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதாவது உங்களோட ஹேர் வந்துட்டு ஆயில் ஹேரோ அல்லது ட்ரை ஹேரா அப்படின்னு பார்த்துட்டு உங்களோட ஹேர் ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்கள். ஃபோர்த் ஒன், தலை குளிச்சுட்டு வந்ததும் டேங்கிள்ஸை ரிமூவ் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா அப்போ நம்மளோட ஹேர் வந்துட்டு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அப்போ நீங்கள் டேங்கிள்ஸ் எடுக்கும்போது ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குங்க. அண்ட் கையால் முடியை வந்துட்டு உருவிட்டே இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஹேர் ட்ரை ஆன பிறகு டேங்கிள்ஸ் எடுக்கிறது ரொம்பவே பெட்டருங்க. ஃபிஃப்த்து ஒன், சிக்கு எடுக்கும்போது அதுக்குன்னு ஒரு தனி கோம்பு வச்சுக்கோங்க. அந்த கோம்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெரிய பல் இருக்கிற கோம்பாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. நார்மலாக யூஸ் பண்ணுற சின்ன சின்ன டூத் இருக்கிற கோம்பு வச்சு சிக்கு எடுக்கவே கூடாதுங்க. பெரிய டூத் வச்சு சிக்கு எடுக்கும்போது ஈஸியாக சிக்கு ரிமூவ் ஆகிடும். நீங்கள் யூஸ் பண்ணும்போதே ஃபஸ்ட்லேயே தெரிஞ்சிருங்க. ஹேர் ஃபாலும் அதிகமாக இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே முடி அதிகமாக சிக்கு விழுறதை நம்மளே ப்ரிவென்ட் பண்ணிக்கலாங்க. இப்போது நான் எப்படி என் முடியை சிக்கு எடுக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. எப்போதுமே ரொம்ப ட்ரை ஹேராக இருக்கும்போது சிக்கு எடுக்கக்கூடாதுங்க. லைட்டாக கோகோனட் ஆயிலோ அல்லது சீரமோ அப்ளை பண்ண பிறகு தாங்க சிக்கு எடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ என்னோடய முடியை 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு லைட்டாக 2 ட்ராப் அளவுக்கு கோகோனட் ஆயிலை ஸ்கேல்பில் வைக்காமல் முடியில் மட்டும் அப்ளை பண்ணிக்குவேங்க. இப்படி அப்ளை பண்ணிவிட்டு முடியில் என்னோடய கையை வச்சு அப்படியே லைட்டாக கோதி விட்டுக்குவேங்க. இந்த கோகோனட் ஆயில் நானே ரெடி பண்ண ஹோம்மேடு ஹேர் ஆயிலுங்க. நீங்கள் சீரம் வச்சு தான் சிக்கு எடுப்பீங்க அப்படின்னா அந்த மாதிரியே சிக்கு எடுங்க. நான் இது வரைக்கும் எந்த சீரமும் அப்ளை பண்ணதில்லைங்க. இப்படி தான் நான் எப்போதுமே சிக்கு எடுப்பேன். இப்படி லைட்டாக ஆயில் வச்சுட்டு சிக்கு எடுக்கும்போது ஹேர் ஃபாலும் ஆகாது, அதிகமாக சிக்கும் இருக்காதுங்க. என்னோடய கையால் முடியில் இருக்கிற நாட்ஸை லைட்டாக பிரிச்சுட்டு 2 பக்கமும் முடியை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கையிலேயே டேங்கிள்ஸை எடுத்துக்குவேன். அதுக்கப்புறமா பெரிய டூத் இருக்கிற கோம்பு வச்சு முடியோட கீழ் போர்ஷன்லேருந்து சிக்கு எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். எப்போ சிக்கு எடுத்தாலுமே நார்மலாக யூஸ் பண்ணுற சின்ன சின்ன டூத் இருக்கிற கோம்பு வச்சு நம்ம சிக்கு எடுக்கவே கூடாதுங்க. சிக்கு எடுக்கிறதுக்குனே பெரிய பல் இருக்கிற கோம்பாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. சீப்பு எடுத்ததுமே மேல் போர்ஷன்லேருந்து சிக்கு எடுத்தால் அதிகமாக சிக்கு விழும், முடியும் ரொம்ப டேமேஜ் ஆகிடுங்க. மேல் போர்ஷன்லேருந்து சீவும்போது எங்கேயாச்சும் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே விட்டுடுங்க. முடியை வந்துட்டு ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாதுங்க. கீழே இருந்து மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி எடுத்துகிட்டே போங்க. இதுதான் ப்ராப்பரான மெத்தடும் கூடங்க. முடியில் சிக்கு எடுக்கும்போது ரொம்ப ஹார்ஷாக தலையில் சீப்பு போடக்கூடாதுங்க. அதே மாதிரி வெறுப்புலையும் முடியை சிக்கு எடுக்கக்கூடாது. அப்போ ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், அதே நேரம் தலைவலியும் அதிகமாக நமக்கு தாங்க இருக்கும். ஸோ ரொம்ப பொறுமையாக சாஃப்டாக ஜென்டலாக தாங்க தலைமுடியை ஹேண்டில் பண்ணணும். இப்படி பண்ணும்போது முடி அதிகமாக சிக்கும் விழாது, ஹேரும் சீப்போடு வராதுங்க. இதே மாதிரி 2 பக்கமும் சிக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலை தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு தலையை நல்லா பின்னி போட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் சிக்கு எடுத்துகிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹேர் கேர் டிப்ஸுக்கு அனுஷ் கர்பல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.